பலமுறை முயன்றும் தமிழக முதல்வர் எங்களை சந்திக்க நேரம் ஒதுக்கவில்லை. கோவையில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு மற்றும் ஓபிசி கூட்டமைப்பின் தலைவர் ரத்ன சபாபதி பேட்டி. கோவை பந்தயசாலையில் ஓபிசி கூட்டமைப்பின் சார்பாக தீரன் சின்னமலை நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மாவீரரை வணங்குகின்றோம் என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தீரன் சின்னமலை திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அவரது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். அப்பொழுது பேசிய ரத்ன சபாபதி கூறியதாவது: இந்திய விடுதலை போராட்ட வீரரான தீரன் சின்னமலை ஈரோடு மாவட்டம் காங்கேயம் அருகிலுள்ள மேலப்பாளையத்தில் பிறந்தார். பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை எதிர்த்து கொங்கு மண்டலத்தில் போரிட்டு சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே வரிப்பணத்தை பறித்த ஆங்கிலேய படையை தடுத்து நிறுத்தினார். மைசூர் மன்னன் திப்பு சுல்தானுடன் கைகோர்த்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார். தீரன் சின்னமலையின் போர்க்கள வெற்றிகளையும் வீர வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவை இன்று அவரது நினைவு நாளில் நினைவு கொள்வது நமக்கு பெருமைப்படக்கூடிய செயல் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஓபிசி கூட்டமைப்பின் தலைவர் ரத்ன சபாபதி கூறியதாவது: ஓபிசி கூட்டமைப்பு என்பது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு. ஆனால் இதனை ஒரு சிலர் ஜாதி கட்சி என்று நினைத்து வருகின்றனர். இந்த அமைப்பை பற்றி முதலில் அவர்கள் தெரிந்து தெளிவு பெற வேண்டும் என்றார். மேலும் எங்களது கோரிக்கைகளை கேட்க தமிழக முதல்வர் நேரம் ஒதுக்க வேண்டும். பலமுறை முதல்வரை சந்திக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் இன்று வரை சந்திக்க முடியவில்லை. எனவே தமிழக அரசு எங்களை சந்திக்க நேரம் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கொங்கு தேவராஜ், கோகுல்ராஜ், வெள்ளிங்கிரி, வேலுசாமி, சர்வேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். இன்னைக்கு மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவு நாள். ஆடி 18ஆம் பெருக்கு. இந்த நினைவு கூறத்தக்க இந்த நாளில் தீரன் சின்னமலைக்கு ஓபிசி ரைட்ஸ் மற்றும் பார்ட்டி ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் ஓபிசியின் சார்பில் இதன் நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தியுள்ளோம். இந்த சூழ்நிலை, இன்று இருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு எல்லாம் தெரியும். அகில இந்தியாவிலும் ஓபிசி மக்களின் உரிமைகளை, இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று முன்னேறிய சமுதாயத்தினர் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் சமூக ஊடகங்களில் பல்வேறு தேவையில்லாத மனதை புண்படுத்தக்கூடிய தகவல்களை பரப்பி வருகின்றனர். ஆக ஓபிசி மக்களை பொறுத்தவரை சுருக்கமாக சொல்லப்போனால் இது இரண்டாவது சுதந்திர போர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இடஒதுக்கீட்டின் பலனை அனுபவிக்கும் முன்னரே அதை பறிக்க முயற்சி நடக்கிறது. கண்ணில் ஒளி வந்து நாங்கள் உலகத்தை பார்க்கும் முன் இந்த கண்ணையே பறிக்க முயற்சி நடக்கிறது. ஆக தீரன் சின்னமலையின் வீரத்தையும் விவேகத்தையும் அவருடைய நாட்டுப்பற்றையும் போல் நாங்களும் நாட்டுப்பற்றுடன் அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து சமுதாயங்களும் ஒருமித்து முன்னேற்றத்தை காண வேண்டும். அதற்காக சுதந்திரத்தை பெற்றுத்தந்த பெரியவர்கள் நமக்கு கொடுத்த இந்த இடஒதுக்கீட்டை 45 வருடங்கள் கழித்து கொடுத்த பின்னர் இன்று வரை அதில் சற்றேறத்தாழ 27%, 17% கூட கொடுக்கப்படாத போது மீண்டும் அதை பறிக்க ஒரு முயற்சி. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், பல நூறு ஆண்டுகள் எங்களது சமுதாயங்களை கல்வி கற்க அனுமதிக்காத, எங்களது சமுதாயங்களுக்கு அரசு நிர்வாகத்தில் பங்கு கொடுக்காத உயர்ஜாதி மக்கள் இன்று நாங்கள் ஒரு படி முன்னேறுவதை கூட விரும்பாமல் அதை பறிக்க போராடத் துவங்கிவிட்டனர். எங்களது மக்களுக்கு நாங்கள் விடும் அறைகூவல் நமது உரிமைகளை, நமது வாழ்க்கையை, நமது முன்னேற்றத்தை, அதன் மூலம் இந்த தேசம் அடையும் முன்னேற்றத்தை நாம் பாதுகாத்திட அனைவரும் ஒன்று சேர வேண்டும், ஒரு குரலாக ஒலித்திட வேண்டும் என்று வேண்டி இந்த செய்தியை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஊடக நண்பர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஐயாவுடைய நினைவு நாளில் அரசுக்கு நாங்கள் வைக்கும் கோரிக்கை, முதலில் இந்த ஓபிசி கூட்டமைப்பிற்கு முதல்வர் ஒரு அப்பாயின்மெண்ட் தர வேண்டும். பல்வேறு சமயங்களில் நாங்கள் வேண்டியும் இன்னும் தரவில்லை. அடுத்தபடியாக மாநிலத்தில்
ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்திட வேண்டும். ஓபிசி மக்களின் குரல்களை, எங்களது பிரச்சனைகளை கேட்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு ஓர் நேரடி அப்பாயின்மெண்ட் தர வேண்டும். இது ஓபிசி கூட்டமைப்பு என்பதை இந்த அரசும் முதல்வரும் மறந்து இது ஏதோ ஒரு ஜாதி அமைப்பு என்று நினைக்கிறார்கள். இது புறக்கணிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட 256 மக்களின் உரிமைகளுக்கான அமைப்பு என்பதை அவருக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.